शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा वक्तारमासाध्ययमेव नित्या सरस्वती स्वास्थ्यसमन्वितासीत् निरस्तदुष्तर्ककलङ्कपङ्का नमामि शङ्करमच्युतां हरिं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं नागरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं सत्यं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमताख्यशिष्यं श्रीशङ्कराचार्यमताख्यपद्मपादं शास्त्रामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ओम सर्ववेदांत सिद्धांत गोचरम समगोचरम गोविंदम परमानंदम तद्गुरुं प्रणतोऽस्म्यहम् 135வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பிரகிருதி விகிருதி பின்னஹ சுத்த போத ஸ்வபாவஹ தத் அசத் இதம் அசேஷம் வாசயன் நிர்விசேஷஹ விலசதி பரமாத்மா ஜாகிரதாக்ஷு அவஸ்தாசு அகமஹம் இது சாட்சாத் சாட்சி ரூபேன புத்தே. சிஷ்யனால கேட்கப்பட்ட கேள்வி கோசௌ அனாத்மா அப்படின்னு அதை விசாரமா பார்த்தோம். அதுக்காக பரமஹா ஆத்மான்னு கேட்டதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை அவர் 130 ஸ்லோகம் வரைக்கும் இன்னும் 2 ஸ்லோகத்தோட இதை முடிக்க போறார். இதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போக போறார். இதுல இந்த ஆத்மாவுடைய சுரூபத்தை சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொன்னார், இந்த ஆத்மாவானது கோஷத்தோட இருக்கிற அந்த ஆத்மா இல்ல, கோஷத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் அது. அது ஜாகிரதாதி அவஸ்தாசு அகம் அகம் இது, அதுதான் நான் அகம் அகம் இது விலசதி. அது எப்படி விலசதி? சாட்சாத் விலசதி. அப்புறம் அது எப்படி தோன்றது? சாட்சி ரூபேன புத்தேகே விலசதி அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மாவானது 3 பிரகிருதி விகிருதின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் அப்புறம் இந்த 3 சரீரத்துக்கும் அப்பாலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானதுதான் சாட்சி ரூபமாக இருக்கிறது, சாட்சாத்தாகவும் இருக்கிறது. சாட்சாத்தா இருக்கு அப்படின்னாக்க டைரக்ட்லி அப்படின்ற அர்த்தம். ஆனா இந்த டைரக்ட்லின்றதும் சரியா வராது. நம்ம டைரக்ட்லின்றதை எப்படி புரிஞ்சுருக்கோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்தா டைரக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஃபேஸ் டு ஃபேஸ் வராது. அதனால டைரக்ட்லி அப்படின்னா கண்ணோ காதோ மூக்கோ இந்த கரணங்கள் வழியாக அவரை அறிய முடியாது. இந்த கரணங்கள் இல்லாத இருக்கக்கூடியதா அவர் சாட்சி ரூபேன புத்தியில பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை சாட்சாத்துனாக்க இம்மீடியட், நம்ம டைரக்ட்லின்றதுக்கு இம்மீடியட்லி இம்மீடியட்லினாக்க நம்ம புரிஞ்ச இம்மீடியட்லி இல்ல, மீடியம் இல்லாம இம்மீடியட்லி, ஒரு மீடியமும் இல்லாம தனக்குத்தானே அவர் தோன்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற இடத்துல அப்படி பார்த்தோம். இப்போ அந்த கோதோ ஆத்மா அப்படின்றத சொல்லிட்டே இருக்க, அதை இப்போ கன்க்ளூட் பண்ண போறாரு. இப்போ நியமித மனசாத்வம் ஸ்வம் ஆத்மானம் ஆத்மனி அயமஹமிதி சாட்சாத் வித்தி புத்தி பிரசாதாத் ஜனிமரண தரங்க அபார சம்சார சிந்தும் பிரதர பவகிருதாத்தோ பிரம்மரூபேன சம்ஸ்தஹ அப்படின்னு சொல்றார். நியமித மனசா அப்படின்னாக்க மனசை நியமனம் பண்ண மனசினால். நியமனம்னா நம்ம நியமோ ஏற்கனவே பார்த்துக்கோம். யமஹா அப்படின்னு சொன்னாக்க சௌச்சம் சந்தோஷம் அபஹா சுவாத்தியாயா ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த 3 டூஸ். இந்த வச்சுட்டு இந்த மனசை அடக்கணும். எப்படி பண்ணா சௌச்சம் எப்பொழுதும் பியூரிட்டி தாட் வேர்ட் அண்ட் டீடு. அப்புறம் சந்தோஷம் எப்பொழுதுமே ஒரு திருப்தி இருக்கணும். எது பண்ணாலும் அவனுக்கு போதும் என்ற மனப்பான்மையோட இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மனசுக்கு தான் இந்த ஆத்மாவானது புலப்படும். அது மாத்திரம் இல்ல தபஹா அப்படின்னாக்க அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், எந்த காரியத்தை பண்ணாலும் அதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்துக்கு பேரு தபஹா அப்படின்னு பேரு. அப்புறம் சுவாத்தியாயம், இந்த பாராயணங்கள் பூஜைகள் இதெல்லாம் நம்மளுடைய வேதத்தை அத்தியாயனம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றதுனால நம்மளுடைய மனசு தெளிவை அடையும். நியமனம் பண்ணலாம் இந்த மனசை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதா என்ன சொன்னார், ஈஸ்வர பிரணிதானம்
அப்படின்னா பகவான் கிட்ட சரண்டர் பண்ணி ஃபுல்லி ரிலீஜியஸா இருந்து கொண்டு டிவோஷனோட இருந்து யார் ஈஸ்வர பிரணிதானம் பண்றானோ அவனுடைய மனசுதான் அடங்கும் அப்படின்னு. இது பிராக்டிகலா மனசு அடங்கிறதுக்கும் பகவானுக்கும் என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டா, நம்ம பாரத தேசத்துல மாத்திரம் என்னதான் ரிலீஜியஸா இருந்தா கூட அவனுக்கு ரிலீஜன் இல்லாம இருந்தா கூட என்னதான் நான் உண்மையை பேசுறேன், அஹிம்சையை ஃபாலோ பண்றேன், சந்தோஷமா இருக்கேன், இதெல்லாம் இருந்தாலும் சரியா வராது. ஈஸ்வர பிரணிதானம் ஒண்ணு இருந்தாலும் உங்களுடைய ஈகோவானது முழுக்க அடங்கணும்னாக்க ஒரு பகவானுக்கு சரண்டர் பண்ணி அந்த பகவானுக்கு பூஜை பண்றதுனாலதான் உங்களுடைய ஈகோவானது அடங்கும். அப்படி ஈஸ்வர பிரணிதானம்ன்றத ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. ரிலிஜனையும் நம்ம பிலாசபியில ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கோம். இந்த ரிலிஜன் இல்லாம பிலாசபியை நீங்க எடுத்தா சரியா வராது அப்படின்னு. இந்த ரிசர்ச்ல கூட ஒரு ஆர்டிகல்ல சரியா இந்த ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருக்காங்களாம் இப்போ அமெரிக்கால. அது என்ன சொன்னா, ரிலீஜியஸ் பர்சன்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாறுதான் இரிலீஜியஸ் பர்சன்ஸை விட அப்படின்னு சொன்னா, அவளுடைய மதத்திலேயே அப்படி ரிலீஜியஸா இருக்கிறவாளுக்கு அப்படி பண்றவங்க இருக்கா. நம்மளுடைய ரிலீஜன்ல இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாரத தேசத்துல அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இங்க நம்ம சொன்னது கரெக்ட், ரிலீஜியஸா யார் இருக்கானோ அவனுக்கு தான் இந்த பிலாசபி வரும் அப்படின்றதுனால ஈஸ்வர பிரணிதானம்ன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. இப்படி டிவோஷனோட இருக்கிறவனுக்கு தான் இந்த ஆத்மாவானது தெரியும்னு அவர்களை நியமித்த மனசா அமுத்துவம் அப்படி சில பாடங்கள்ல நியமித்த மனசாத்வம் அமுத்துவம். இந்த நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்வாத்மானம் ஆத்மனி ஸ்வம் ஆத்மான் உங்களுடைய ஆத்மாவை ஆத்மனி உங்களுடைய புத்தியில் ஸ்வம் நீங்க எப்படி பார்க்கணும், அகமிதி நான் என்று அறிந்து கொண்டிருக்கிறீர்கள அந்த ஆத்மாவை சாட்சாத் வித்தி அதை அகமிதி வித்தி அகம் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிந்து கொள்ளுங்கள், சாட்சாத் வித்தி. இரண்டாவது கண்டிஷன், முதல்ல நியமித்த மனசா இருந்தால் அது தெரியும்னாரு. ரெண்டாவது உங்களுடைய புத்தியில தான் அது தெரியும், ஆத்மனியில அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மூணாவது கண்டிஷன் சாட்சாத் வித்தி, அதாவது நீங்களே அறிந்து கொள்ளணும், அபரோக்ஷமா அறிந்து கொள்ளணும். அபரோக்ஷமா அறிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க இப்ப எனக்கும் இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் சாஸ்திரத்துல எல்லாம் சொல்றது நான் தான் ஐக்கியன்றது தான் எல்லாத்துக்கும் காரணமா இந்த ஜெகத் சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாகும், பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாகவும் 3 சரீரத்துக்கும் விலட்சணமாகவும் இருக்கிற ஆத்மான்னு சொல்றது. ஆனா நான் என்னமோ ஐ கண்டினியூ டு பி மிசரபிள் பர்சன் காதால இருந்தா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது பரோட்சமா தான் வந்திருக்கு, அபரோட்சமா இன்னும் வரல. அது எப்போ அபரோட்சமா அந்த பகவான் என்ன சொல்லியிருக்கு, கீதையில சொல்லியிருக்கோ வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நான் பார்க்கணும், அதை நான் பார்த்துதான் ஆகணும்ன்ற செட்பாஸ்டோட யாரு புரிஞ்சு கொள்றானோ அவனுக்கு அந்த ஆத்மா சாட்சா தெரியுது. அந்த நாலேஜுக்கு பேர் அபரோட்சமா தெரிஞ்சுக்கிறது. பரோட்சமா தெரிஞ்சுக்கிறதுன்னா வேற ஒரு மீடியமோட வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது பரோட்சமா தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கா இந்த ஆத்மான்னு புத்தகத்தை வச்சுன்னு தெரிஞ்சிடணும். அது நானா மாறணும். அந்த நானா எப்போ மாறுறதோ அதுக்கு பேர் அபரோட்ச ஞானம் பேர். அதான் சாட்சாத் வித்தின்னு இன்னொரு கண்டிஷன் போனார். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் போட்டார், புத்தி பிரசாதா. அந்த புத்தியில அது இந்த புத்தியினுடைய பிரசாதத்தினால் அப்படின்னா இந்த புத்தியினுடைய தெளிவுனால, அதை பிரசாதம்னாக்கா இங்க தெளிவு அப்படின்ற இந்த புத்தியினுடைய தெளிவுனால இதை அறிந்து கொள்ளணும். எப்படின்னாக்க இந்த கரணம் பிரமாணம் இதெல்லாம் இல்லாதக்கு அதை பார்த்து கொண்டே இருக்கிறதுனாக்க அந்த புத்தியினுடைய பிரசாதத்தினால அது உங்களுடைய ஆத்மாவிலேயே உங்களுடைய புத்தியிலேயே இந்த இடத்துல ஆத்மனி அப்படின்னாக்க புத்தௌ அப்படின்னு உங்களுடைய புத்தியிலேயே அகம் இது வித்தி சாட்சாத் வித்தி புத்தி பிரசாதாத் வித்தி நியமித மனசா வித்தி. இப்படி நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இது ஏன் அப்படின்னாக்க இதை இந்த ஆத்மாவை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் அபரோட்சமாக அதை புரிந்து கொள்ள முடியும். வேற யாராவது அதை புரியுங்க இல்லைன்னா அகம் வேற ஐ வேறையா தனியா நின்றுட்டே இருக்கும். இந்த பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்னு பிரம்ம ரூபமாக இந்த ஆத்மாவை யார் புரிந்து கொள்கிறானோ தது தொமசி அப்படின்ற மகா வாக்கியத்தின் மூலமாக அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ பிரம்ம ரூபேன சப்தா பிரம்ம ரூபத்திலேயே இருந்து கொண்டு அந்த பிரம்ம ரூபத்திலேயே இருந்து பிரம்ம ரூபத்தில் இல்ல பிரம்ம ரூபேன அந்த பிரம்ம ரூபமாகவே இருந்து கொண்டு சம்ஸ்தா தன்னு அவன் என்ன ஆறான் அப்படின்னாக்க கிருதார்த்தா பவ அப்படின்னாரு. கிருதார்த்தா எதை செய்யணுமோ அதை செய்தவன் கிருதார்த்தா.
அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருதார்த்தா, அர்த்தகான்னா புருஷார்த்தகா. நாம் 4 வித புருஷார்த்தத்தையும் அவன் அடைந்தவனாக இருக்கான். இப்போ எனக்கு சில பேர் சொல்றாங்க, எனக்கு மோட்சம் கூட கிடைச்சிடும் போல இருக்கு சார், என்னுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பைசாவே கிடையாது, பணமே வராது எனக்குன்னு அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லை. எல்லா புருஷார்த்தம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், பலம், மோட்சம் அப்படின்னு 4 புருஷார்த்தங்களும் கிடைக்கப்பெற்றவனா யார் உணர்கிறானோ அவன் தான் கிருதார்த்தன். அப்படி இந்த பிரம்ம ரூபத்தை இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இப்படி அகம் பிரம்மா என்று யார் அறிகிறானோ அவன் கிருதார்த்தகா. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவனாக ஆகிறான், கிருதகிருத்தியதான் ஆகிறான். எதை செய்யணுமோ அதை செய்தவனா எப்ப ஆவான் அப்படின்னாக்க இந்த வேதாந்தத்தை அறிந்தால் மட்டும்தான் அவன் ஆக முடியும். இது எது வந்தாலும் அவன் அடைய வேண்டியது அப்படின்ற ஒரு கோல் தண்ணி போயிட்டே இருக்கும். இது ஒண்ணுதான் கோல், அகம் பிரம்மா அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் கிருதார்த்தா பவ அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, ஜனி மரண தரங்க அபார சம்சார சிந்தும் பிரதர அப்படின்னாரு. இந்த இருக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனை மரண தரங்கம், இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த அலைகள்லாம் இருந்துட்டு இருக்க இந்த சம்சாரத்துல, ஓயாத சம்சாரத்துல அலைஞ்சுட்டே இருக்கான். ஆசையே அலை போல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். திருப்பி திருப்பி பிறந்து புனரப்பி ஜன்னம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜகரே சயனம், அப்படி ஜனி மரண தரங்க இந்த தரங்கத்துல இருந்துட்டு இந்த சம்சாரம்ன்ற சிந்துல, இந்த சம்சாரம்ன்ற கடலுடைய அபாரம், அந்த கரையை அடைய முடியாம அவசப்பட்டு இருக்கிறிய, இது இந்த நாளைக்கு உனக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற அறிவு உனக்கு வந்துட்டே ஆனால் பிரதர அப்படின்னாரு, நன்றாக நீ அதை கடந்து விடுவாய். இந்த சம்சாரத்தை கடக்கணும்னாக்க இந்த வேதாந்தமானது நன்னா உனக்கு புரிஞ்சுதே ஆனால் இந்த சம்சார கடலில் இருந்து நீ தாண்டவனாக கடந்தவனாக ஆகிவிடுவாய். பவ நம்ம ஜனிமரண சம்சார தரங்க அபார சம்சார சிந்தும் பிரதரோ பவ, அதை தாண்டினவனாக ஆவாய். கிருதார்த்தகா பவ, கிருதார்த்தனாக ஆகிவிடுவாய். பிரம்ம ரூபேன சம்தகா பவ, இந்த பிரம்ம ரூபத்திலேயே இருந்தவனாக இருந்தேனா அப்படி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படி போய் முடிச்சார். இப்படி இவ்வளவு பலன்கள் இருக்கு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நீங்க அறிந்து கொண்டேன்னா இந்த சம்சாரத்தை தாண்டி விடலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்ற மெத்தட்ஸை சொன்னோன்றதுக்காக அதையும் சொன்னார். இந்த ஸ்லோகத்துல முதல் 2 லைன்ல அந்த மெத்தட சொன்னார், 2வது லைன்ல அதனுடைய பலத்தை சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு, நான் எப்படி நீங்க அறிஞ்சிக்கலாம், அகம் அகம் இது சாட்சாத் வித்தி அப்படின்னார். அப்புறம் நியமித்த மனசனால அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, உங்களுடைய புத்தியிலேயே தன்னுடைய ஆத்மாவினாலேயே உங்களுடைய எஃபர்ட்டினாலேயே அந்த ஆத்மாவை நீங்கள் அறிய வேண்டும். அகம் அகம் இது, அதுக்கு வேண்டியது உங்களுக்கு என்னன்னா புத்தி பிரசாதம் வேணும். புத்தி பிரசாதா வித்தி அப்படின்னு 4 காரணங்களோட அவர் சொன்னார். அதே மாதிரி அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஆகும், இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் செய்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரம்ம ரூபேன சம்ஸ்தகா பவ, அப்பதான் நீங்க பிரம்மமாவே ஆகலாம். ஞானிக்கு மமைவ மதம் அப்படின்னா ராஜாரியார். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அறிவான். நீங்க எந்த நாலேஜை அடித்தாலும் அதுவாக அவன் மாற மாட்டான். ஒரே ஒரு நாலேஜ் தான் உலகத்திலேயே இருக்க, இந்த பிரம்ம ஞானம் தான் அது. அந்த பிரம்மத்தை அறிந்தானே ஆனால் இந்த சாதகனும் பிரம்மமாக ஆவான். மிச்ச எல்லாத்துலயும் இப்ப நான் இதை அறிஞ்சா இதுவா நான் ஆகி எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் ஆக மாட்டேன். இதை அறிந்ததுனால இதுவா நான் ஆக மாட்டேன். புத்தகத்தை அறிந்ததுனால புத்தகமா ஆகி எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா பிரம்மத்தை அறிந்தா என்னன்னா பிரம்மமாகவே ஆகும். ஆனா பிரம்ம ரூபேன சம்ஸ்தகா பவ, நீ பிரம்மமாகவே ஆகிவிடுவாய். அது மாத்திரம் இல்ல, இந்த திருப்பி அம்மாவுடைய வயசுல போய் இன்னொரு தடவை பிறக்கிறதுன்றது இல்லாம ஜனி மரண தரங்க அபார சம்சார சித்தும் பிரதரோ பவ, இதை தாண்டினவன கடந்தவனாக நீ ஆகிடுவாய். அது மாத்திரம் இல்ல, எல்லா புருஷார்த்தங்களும் எதுக்காக மனுஷன் பிறந்தான், எல்லா புருஷார்த்தத்துக்காக தானே எல்லாரும் அலைஞ்சிருக்கோம். இது எல்லா புருஷார்த்தங்களும் கிடைக்கப்பெற்றவனாக நீ ஆகிவிடுவாய் அப்படின்னா கிருதகிருத்தியாக பவ அப்படின்னு இந்த ஞானத்தினுடைய பலனை சொல்லி இப்படி முடிச்சு விட்டார். அது முதல்ல 124வது ஸ்லோகத்துல இந்த கஹா பரமஹா ஆத்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதை 136வது ஸ்லோகம் வரைக்கும் அதை இழுத்துன்னு போய் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி அதை முடிக்கவும் முடிச்சார். நீ கிருதார்த்தனா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ரொம்ப முக்கியம் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னாக்க சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்க, முதல்ல சூத்திர பாஷ்யம் படிக்கணும்னாக்கா அதுக்கு முதல்ல அத்தியாச பாஷ்யம் படிச்சாதான் சூத்திர பாஷ்யத்துக்குள்ளேயே இருக்கு. அதனால அத்தியாச பாஷ்யத்தை வித்தியாசமா இருக்கும். அந்த அத்தியாசம்ன்றது முக்கியமான காரணம்.
இந்த அத்தியாசத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்க நான் இப்ப மேல சொன்னதான ஆத்மாவானது உங்களுக்கு புரியும். அப்படின்றதுனால இந்த அத்தியாசத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையில அவர் என்ன பண்றாரு, இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அத்தியாசத்தை பத்தி சொல்ல போறாரு. அந்த அத்தியாசமானது என்ன அப்படின்னாக்க, இவன் முதல்ல 49வது ஸ்லோகத்துல இவன் முதல்ல ஆரம்பிச்ச கோணாம பந்தஹா அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த கோணாம பந்தஹான்ற கேள்விக்கு இப்ப பதில எடுத்துட்டு இருக்காரு. கோணாம பந்தஹா அப்படின்னாக்க இந்த பந்தம்னா என்னன்னா சாதாரணமா புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசு தேகம் இதோட சேர்ந்த ஆத்மாவை தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கானே, இதுதான் முதல்ல நான் பண்ண தப்பான ஒரு நாலேஜ். இதுதான் எரர். இந்த எரர்னால வந்ததுதான் அத்தியாசம்னா எரர். இந்த எரர் எப்படி வருவோம்னாக்க அறியாமையினாலதான் இந்த தப்பை பண்ணுவான். ஒருத்தன் தப்பு எப்ப பண்றான்னா அறியாமையினால பண்றான். என்ன அறியாமை இங்க அப்படின்னாக்க, இந்த ஆத்மாவானது எங்கு நிறைஞ்ச ஆத்மா அப்படின்னு வேதம் சொல்றது, குரு சொல்றாரு, எல்லாமே சொல்றது. இருந்தா கூட அந்த ஆத்மாவை வந்து நான் இங்க இந்த சரீரத்துலதான் அறிகிறேன், இந்த மனசுலதான் அதை அறிகிறேன். இதுதான் நான் பண்றது. அப்ப இதுதான் அத்தியாசம். தூங்கி எழுந்துக்கும் பொழுது நான் பிரம்மன்னு எழுந்துக்காம நான் சோ அப்படின்னு நான் எழுதும் போது எப்ப ஆரம்பிச்சது, இந்த அத்தியாசம் காலங்காத்தால் ஆரம்பிச்சது. இது ராத்திரி வரைக்கும் தொடர்றது. அது மாத்திரம் இல்ல, சில பேருக்கு லைஃப் முழுக்க தொடர்றது. இன்னும் கேட்டா நம்ம முன்னாடி இருக்கிற பிறவி எல்லாம் இந்த ப்ராப்ளத்தினாலதான் நமக்கு இந்த ஜென்மாவே கிடைச்சது. இந்த ஜென்மாவை இப்பவும் கிடைச்சி இந்த பிரிவிலையும் கிடைச்சி இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்காம போயிட்டா இந்த ஜென்மாவும் திருப்பி வேஸ்டா போயிடும். அதனால இந்த அத்தியாசம்ன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கும் இந்த உடம்புக்கும் இந்த மனசுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நான்றது நான் எந்த நானே நான் இந்த உடம்போடையும் மனசோடையும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கிறேனோ அந்த நான் பேசல சாஸ்திரம். நீ அந்த எண்ணெய், நீ அந்த நான் இல்லை. அந்த நான் நீ இல்லாத காரணத்தினால் சாஸ்திரம் நீ அந்த நான் இல்லப்பா, இதுக்கு விட வேற ஆனது என்ன. அப்ப நான் இதை நான் பாக்குறேன்னா இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இது அத்தியாசம்னா என்னன்னா அவித்யான்ற அர்த்தம். இந்த அவித்ய, அத்தியாசம், மாயா இதெல்லாம் சினானிம்ஸ். இதெல்லாம் காரணம் இந்த அத்தியாசம் தான். இந்த அத்தியாசத்தினாலதான் உங்களுக்கு இந்த அத்தியாசத்துக்கு காரணம் என்னன்னா இக்னரன்ஸ் தான் காரணம். முழுமையான ஒரு இக்னரன்ஸ் இருந்தா அதுவும் பிளிஸ் இல்ல, முழுமையான ஞானி மாதிரி இருந்தா அது நமக்கெல்லாம் எப்படின்னா இந்த பார்ஷியலா இருக்கிறதுனால அந்த நானும் புரியாது, ஆனா இந்த நானும் புரிஞ்சு தொலைக்கிறது. இதனால என்னாச்சு, அந்த நாணையும் இந்த நாணையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டதுனால வரக்கூடியது என்னவோ அதுதான் அத்தியாசம். இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க, இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் நமக்கு கயத்துல இருக்கிற பாம்பு மாதிரி நம்ம பாக்குறோம். கயத்துல போய் கயிறு இருக்கிறதுனுடைய இக்னரன்ஸ்னால பாம்புன்ற ஒரு வித்தியாசம் வந்ததுனால அந்த பாம்பை பாக்குறோம். நம்ம இந்த சம்சாரத்தையும் இந்த தேகத்தையும் இதை பார்த்து நான் நினைச்சிருக்கேன். அந்த நானும் தெரிஞ்சாங்க, அந்த நான் தெரியாததுனால இதை போய் நான் தவறான ஒரு அறிவு எனக்கு வந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ரோப்புல ஸ்னேக்க பார்க்கலாம். இந்த ரோப்புடைய அஜ்ஞானத்தினால, ரஜ்ஜு அஜ்ஞானத்தினால சர்ப்ப பிரம்மம் எனக்கு வந்துச்சு. இதுக்கு பேர் தான் எரர் அப்படின்னு பேரு. இந்த உடம்பு போய் நான் நினைச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், நான் இவ்வளோ வெயிட்டு, நான் இவ்வளோ பசி தாகமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து டாக்டரா இருக்கேன், நான் தூங்குறேன்னு எல்லா கோஷத்தோட போய் நான் மிஸ்டேக் பண்ணி இந்த நானே எல்லாத்தையும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த நான் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான நான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய நான் புரிஞ்சுங்க நானோட சேர்த்து வச்சதுனால அந்த அறியாமையோட சேர்ந்ததுனால இப்போ தவறான ஒரு நாலேஜ் வந்து சேர்க்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு, கயத்துல இருக்கிற பாம்பு மாதிரி அப்படின்னாரு. இதுல கயத்துல இருக்கிற பாம்பு மாதிரின்ற எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, இது நிவர்த்தி ரூபமான ஒரு திருஷ்டாந்தம் இது. ஏன்னா நம்ம வந்து பயப்படுறோம் சர்ப்பத்தை பார்த்து ஏன் பயப்படுறோம் அப்படின்னாக்க, இல்லாத சர்ப்பத்தை நினைச்சிட்டு நம்ம பயப்படுறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம இல்லாத ஒரு பொருளை நினைச்சிட்டு இப்போ வந்துருவோம், அது வந்துருவோம், எனக்கு 70 வயசுல நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவேணும், எனக்கு இது வருமா, என் பையன் காப்பாற்ற மாட்டானோ, இப்படின்னு இல்லாத ஒரு கிரமத்தினால நம்ம வந்து இப்பவே கவலைப்பட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த சமயத்துல வர கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் வரும்னு நினைச்சிட்டு நம்ம பண்ற கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. இது எதனால வருதுன்னாக்க இந்த எரர், இந்த ஜட்ஜ்மெண்ட் எரர்னால வந்து. இந்த எரர் எதனால வந்தது, அஜ்ஞானத்தினால வந்தது. இந்த அஜ்ஞானம் எப்படி போகும், சாஸ்திரத்தினாலதான் போகும் அப்படின்னு நிவர்த்தி ரூபமான அஜ்ஞானம் போறதுக்காக ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தத்தை எடுத்தோம். இன்னொரு பிரவೃತ್ತಿ ரூபமான ஒரு அஜ்ஞானமும் நம்ம கையில இருக்கு. அது எப்படின்னா, கிளிங்கல்ல வெள்ளின்னு நினைச்சிட்டு பார்த்தான். ஒருத்தர் ரொம்ப பசியா இருந்துட்டே இருக்கான், ரோட்ல போயிட்டே இருக்கச்சு அவனுக்கு டீ கூட காசு இல்லாம இருந்தது. கீழே ஒரு பைசாவை பார்த்தான், ஆஹா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக பிரவೃತ್ತಿக்காக போறான். கடைசியில பார்த்தா அது ராங் நாலேஜா இருக்கு. அது இல்ல, அவனுடைய கஷ்டம் போகவே இல்லை. இப்படி ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. அது கிளிஞ்சல்ல வெள்ளி மாதிரி. கிளிஞ்சலினுடைய அஜ்ஞானம் தெரியாததுனால
இவன் வெள்ளின்னு நினைச்சிருந்து பிரவர்த்தி பண்ணான். அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை இங்க எங்கேயும் கிடைக்காதுன்றது நமக்கு தெரியாம இந்த சந்தோஷத்தை பொருள்கள் எல்லாம் நம்ம தேடிட்டு போயிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் என்ன இந்த சில்வர் வித்தியாசம் இருக்கு. இந்த சில்வர் வித்தியாசத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னதுக்காக இந்த பிரவೃತ್ತಿ ரூபமான வித்தியாசத்தை சொல்றதுக்காக சில்வர் வித்தியாசத்தை சொன்னாரு. இதுதான் ஒண்ணு வாழ்க்கையில we are running after something, இல்லன்னா we will be running away from something. இது ரெண்டு தான் வாழ்க்கை. நம்ம எல்லாம் either we run after something or we run away from something. இதுதான் இந்த running after and running away தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுதான் சம்சாரம். இது எதனால வந்தது அப்படின்னாக்கா அறியாமைனால. எல்லா அறியாமையில வந்து நான் தான் பிரம்மம், எங்க நிறைந்த பரபிரம்மன்றது தெரியாதனால வந்த பிரச்சனை இது. இதனாலதான் இந்த ஓட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக இதுக்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ அத்த அநாத்மணி அகமிதி மதிஹி பந்தஹ ஏஷோஸ்ய பும்சஹ பிராப்தோ அஜ்ஞானா ஜனன மரண க்லேஷ சம்பாத ஹேதுஹு ஏனைவாயம் பகுரிதம் அசதி அசத் சத்யம் இதி ஆத்மபுத்யா உஷதி அவதி விஷயைஹி சந்துபி கோஷக்ருத்வத் அப்படின்னா ஒரு அருமையான எக்ஸாம்பிள் ஒண்ணு வச்சுட்டு இந்த எரரை இப்ப சொல்ல போறாரு. அத்த அனாத்மனி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கக்கூடிய மனசையும் இந்த உடம்பையும் வைத்துக் கொண்டு அனாத்மாவில் அகம் இதி மதிஹி நான் என்ன யாருன்னு கேட்டவுடனே விடுன்னு யோசிச்சு பார்க்காம 75 கிலோன்னு சொல்லிட்டேன். நீ யாருன்னு கேட்ட உடனே நான் எங்க மேனேஜர் இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆம்பளான்னு சொல்லிட்டேன். பிராமணா இப்படி இது எல்லா விதமான எல்லாம் இந்த மைண்டு தேகம் இந்த இன்டெலெக்ட் இந்த மூணு கூடயே சேர்த்துட்டு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அது யோசிக்காமே இது எப்படி கன்க்ளூஷன்னாக்க இது ஒரு செல்ஃப் கன்க்ளூஷன். சாதாரணமா ஒன்ன கன்க்ளூட் பண்ணா விசாரம் பண்ணி தான் பண்ணணும். நம்ம இதுல மாத்திரம் பாருங்க ஒரு விசாரமும் பண்ணாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். எப்போதுமே ஒரு கன்க்ளூஷன் வரணும் விசாரிச்சு பார்த்து தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த செல்ஃப் கன்க்ளூஷன்ன்றது என்னன்னா இதுதான் செல்ஃப் எரர். இது என்ன பண்ண எதையுமே யோசிக்காமே நான் கிடுக்கிடுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நான் 75 கிலோ, நான் வந்து டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நான் பிராமணன், நான் ஆம்பளை இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு நானா வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த தப்பை பண்ணி 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 பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு இந்த தப்பு ரொம்ப சுலபமா வந்துட்டு யோசிக்கவே இல்லை. நான் கொஞ்சம் யோசிச்சு கூட பார்த்து சொல்ல நீ யாருன்னு கேட்ட உடனே நான் சோ அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த செல்ஃப் கன்க்ளூஷன் இருக்கு தெரியுமா, இந்த தவறான ஒரு நாளைக்கு யோசிக்காம நம்ம பேசுறோமே இதுக்கு பேர் தான் பந்தம். அனாத்மாவான இந்த தேகம், அனாத்மாவான என்னுடைய மனசு, அனாத்மாவான என்னுடைய இன்டெலெக்ட், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள நான் ஐடென்டிஃபை பண்ணி அகம் நீதி மதிதி இதுதான் நான் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு அறிவு வச்சுங்க. தவறான அறிவு, அதுல அசைக்க முடியாத அறிவு வேற. அதை என்ன பண்றேன், என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேற அதை ஒத்துட்டு அதை இது கொஞ்சம் தூவம் போட்டு 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 இந்த மாதிரி 1,00,000 ஜென்மா நான் அனுபவிச்சு என்ன தூவம் போட்டாங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விவேகம் வந்தா கூட, எனக்கு புத்தி சக்தி இருந்தா கூட, ஃப்ரீவில்ல கொடுத்தா கூட, அப்படின்னா இது எவ்வளவு நாள் தான் தொடரும் அப்படின்றதுக்காக தான் பகவானா பார்த்து இந்த வேதாந்த புக்கை கையில கொடுத்துட்டாரு. இப்பவும் நீ அந்த தப்ப பண்ணாக்கா அப்புறம் உன்னை காப்பாற்றவே முடியாதுப்பா அப்படின்னு எப்போ நம்ம சொன்னா அனாத்மனி அகமிதி மதிஹி பந்தஹா இதுக்கு பேரு தான் பந்தான்னு பேரு. ஏஷஹா பந்தஹா அஸ்ய பும்சஹா இந்த மனிதர்கள் இருக்காரு அவர்களுக்கு இதுதான் பந்தம். அனாத்மால போய் அகம் அகம்ன்ற பத்தி இருக்கு பாருங்க. இந்த அனாத்மான்னு தெரியாம அகம்னா ஆத்மா எல்லாருக்கும் தெரியும், இது அனாத்மான்னு தெரியும். இருந்தாலும் இந்த அனாத்மால போய் நான் என்னுடைய ஆத்மாவை போட்டுட்டு ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் தி மைண்ட், ஐ ஆம் தி இன்டெலெக்ட் அப்படின்னு நினைக்கிறோமே இதுக்கு பேர் தான் பந்தம். கோணாம பந்தஹான்னு கேட்டீங்களா, இதுதான் அனாத்மாவில அகமிதி பாவகா ஏவ பந்தஹா இதுதான் பந்தம். அஸ்ய பும்சா இந்த மனிதனுக்கு இதுதான் பந்தம். அது எதனால வந்தது அப்படின்னா அஜ்ஞானாத் பிராப்தா. இது சரியான நாலேஜ் இல்ல, இவனுக்கு யாரும் சரியாவே சொல்லி கொடுக்கல இது வரைக்கும். எல்லாரும் அவனுக்கு உண்மையை சொல்லாம எல்லாரும் அவளுக்கு ஏற்ற மாதிரி இவன் வளர்ந்துட்டான். இப்போதான் அவனுக்கு தெரியாது. ஒரு குரு கிட்ட போன உடனே வேதாந்த புத்தகத்தை எடுத்தோன்னே ஓஹோ நமக்கு தெரியாது, இது வரைக்கும் நம்ம அஜ்ஞானியா இருந்தோம் கூட தெரியல. அவன் ஏதோ ஆபீஸ்ல போய் மறைச்சிட்டு ஏதோ ஆஸ்டோ ஐனோ எவ்ரி திங் மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தோம். அப்படி இவனும் உட்கார வச்சு இந்த சாஸ்திரமானது உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க உன்னுடைய அஜ்ஞானம் தான். அஜ்ஞானத்தினாலதான் இந்த ஈகோ, அஜ்ஞானத்தினாலதான் கர்மா, அஜ்ஞானத்தினாலதான் காமம் எல்லாமே வருது. நீ வந்து நீ ஒரு ஃபுல்ஃபில்டு ஆத்மா நீ தெரியுதுன்னா உங்ககிட்ட
இந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருக்காது. இந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கிறதுனாலதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க. இஃப் யூ நோ தட் யூ ஆர் கம்ப்ளீட் ஆத்மான்னு தெரிஞ்சதே ஆனால் நீங்க பண்ண வேண்டிய காரியம் இல்ல. இந்த இன்செக்யூரிட்டி உனக்கு என்ன வந்தது? பிகாஸ் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் தி ஃபேக்ட் தட் யூ ஆர் a secured person. அது தெரியாததுனாலதான் இந்த இன்செக்யூரிட்டி வந்ததுனால அது வேணும், அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இவர்கிட்ட நல்ல பேர் வைக்கணும், இதை பண்ணணும், துட்டு சம்பாதிக்கணும்னு எல்லாம் போயிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க இந்த உடம்பையே என்னுடைய மைண்டே என்ன இன்டெலெக்டையும் அகம் அப்படின்னு நினைச்சதுனால இது எதனால வந்து அஜ்ஞானா பிராப்தா, இது என்னுடைய அறியாமையினால வந்தது. அது மாத்திரம் இல்ல, இது என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாண்டேஜ் என்ன தெரியுமா பண்றது? என்ன அகம் இது பாண்டு ஏதோ அது பாட்டுக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல, ஏன்னா திருப்பி திருப்பி ஜனன மரண கிளேஷ சம்பாத ஹேது. இது வந்து ஃபுல்லா என் லைஃப் முழுக்க பெயிண்ட். ஆரம்பம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது தெரியல. ஒரே வந்து எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் யாருக்குமே இருக்காது. சொன்ன ஜனவரினாக்க 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் வச்சு ஆரம்பத்துல ஜனானாம் ஒருகி ஜனவரி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ஜனங்களுக்கு. அப்படின்னா எல்லாருக்கும் கிளேஷாங்க. வாழ்க்கையில எது பார்த்தாலும் கிளேஷம். பத்து பிடிக்கணும்னா கிளேஷம், ஒரு இடத்துக்கு வரணும்னா கிளேஷம், எல்லாத்துக்கும் போய் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது. இந்த ஸ்ட்ரகிளிங்க்கு பேர் தான் கிளேஷம்னு பேரு. இந்த கிளேஷம் எப்படி இருக்குன்னா ஜனன மரண கிளேஷம். அது ஒன்னே திருப்பி திருப்பி சேர்த்து போய் இன்னொரு இடத்துல பொறுத்து திருப்பி இதே கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். திருப்பி இல்லைன்னா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல பட்டு மரணம்ன்ற கிளேஷத்தை அனுபவிக்கிறோம். சரி இன்பிட்வீனாவது இருக்கான்னா இன்பிட்வீன் எக்கச்சக்கமான ஒரு இப்படி ஜனன மரண கிளேஷ சம்பாதமா இருக்கு. இதுதான் காரணமா இருக்கு, இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம். இதுலயே நம்ம இருந்ததுனால இந்த சம்சாரத்திலே வாழ்ந்துருந்ததுனால அந்த ஆத்மாவை திரும்பி பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்காததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அஜ்ஞானத்தினால பிராப்ததுதான் இந்த பந்தமானது. அஜ்ஞானத்தினால உண்டானதுதான் இந்த பந்தம். ஏனைவ அயம். அதனால இப்ப என்னாச்சு? அயம் என்ன இப்ப என்னாச்சு? வபுகு இதம் அசத்து. இது வந்து அசத்தான ஆத்மா. இந்த அசத்து, இந்த தேக மன சம்பந்தம்ன்றது ஒரு அசத்தான விஷயம், பொய்யான விஷயம். இத போய் சத்தியம் இது, இத போய் உண்மைன்னு நினைச்சுட்டு ஆத்ம புத்தியா ஏனைவ அயம். இந்த உடம்ப போய் நான் வந்து இந்த ஆத்ம புத்தினால அஜ்ஞானத்தினால நான் என்ன நினைச்சுட்டேன்? ஆத்மான்னு நினைச்சுட்டேன். எப்ப நான் இந்த ஆத்மான்னு நினைச்சேன்டா இந்த அத்தியாசம் தான் என்னுடைய பந்தத்துக்கு காரணமா போச்சு. இதுதான் காரணமா போச்சு. ஜனன மரண கிளேஷ சம்பாத ஹேது காரணமாக இருந்து கொண்டு இப்ப என்ன பண்ண? அதோட நிறுத்தல. இந்த உடம்ப நான் என்ன பண்ணேன்னாக்க டெய்லி புஷ்யத்தி போய் டெய்லி அதை போய் நரிஷ்மெண்ட் இது பத்திரமா பாத்துக்கிறேன். காத்தால இருந்து பவுடர் போட்டு குளிச்சு சோப்பு போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கை சரியா இல்லைன்னா ஐ கேர் உடனே போய் எடுத்துக்கிறேன். ஐ லிட்டு சரியில்லைன்னா ஐ லிட்டு கேரு என்ன மெனிக்யூர் என்னெல்லாம் இந்த உடம்ப வேணுமோ இதெல்லாம் போஷனை பண்றேன். டெய்லி காத்தால இருந்த உடனே சாப்பிட வேண்டியது, பால் குடிக்க வேண்டியது, அது பண்ண வேண்டியது, காம்ப்ளான் சாப்பிட வேண்டியது, ஹார்லிக் சாப்பிட வேண்டியது போஷணம். இது ஏன்னாக்கா அவ்வளவு ஆத்மா இந்த தேகத்துல நானே இந்த தேகம்ன்ற அந்த அபிமானத்தினால போஷணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உடம்ப. புஷ்யத்தி அது மாத்திரம் இல்ல, உச்சதி இத வந்து நன்னா நிறைய ஆயில் எல்லாம் போட்டு லோஷன் கீஷன் எல்லாம் போட்டு டெய்லி இது குளிப்பாட்டி இந்த உடம்ப காமிச்சிட்டு இருக்கோம். உச்சதி அப்படின்னாக்க குளிக்கிறது, நீராடுறது. இதை எப்படி பண்ணா எல்லா வாசன திரவியங்கள்லாம் போட்டு அதை பிரமாதமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போஷணம் உக்ஷணம் இதுல. அது மாத்திரம் இல்ல, இதை நல்லா அவதி அதை காப்பாற்றணும். அது என்னெல்லாம் வைட்டமின் டேப்லெட் இருக்கோ அதெல்லாம் போய் எனக்கு நல்லா இருந்தா கூட எதுக்கும் ஒரு தடவை போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி அந்த டாக்டர் கையில ஒருவேளை ஏதாவது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கான்றதை கேட்டு அதுக்கு உண்டான விட்டமின் டேப்லெட் எல்லாம் என்னவோ ஏவோ பிஓ சிசியோ ஜியோ அதுக்கு உண்டானதெல்லாம் சேர்த்து இப்படி எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கோம். இவ்வளவுக்கும் காரணம் என்ன? இந்த சரீரத்தை நான் நினைச்சதுனால. அதனால இவன் என்ன பண்றான்னா ஆச்சாரியர் கிண்டல இத புஷ்யதி உக்ஷதி அவதி. எதனால இது எல்லாத்தையும் எப்படி பண்ண இந்த விஷயங்களை வச்சுட்டே இவன் பண்ணிட்டு இருக்கான். இதனால இவனுக்கு ஒண்ணுமே இது லாபம். விஷயங்களோட இன்னும் கொஞ்சம் சேர்றதுனால இன்னும் கொஞ்சம் அஞ்ஞானம் ஜாஸ்தி தான் ஆகுமா தவிர இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டே இவன் இருக்கான். இவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க இதுக்கு இது மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கான்னா இருக்கு. இந்த கோஷக்கிருத்துவது பட்டுப்பூச்சி இருக்கு, இந்த சில்க் வாம் இருக்க, அந்த சில்க் வாம் எல்லாம் இவன் என்ன பண்ணுவான்னா எடுத்து அது எல்லாத்தையும் அந்த கலெக்ட் பண்ணும்போது அது உள்ள நிறைய புழுக்களோட வரும். இது நல்லா கொதிக்கிற 100 டிகிரி சென்டிகிரேட் கொதிக்கிற தண்ணியில கொண்டு போய் அந்த பட்டுப்பூச்சியை போடுவான். அதெல்லாம் அப்படியே குடிக்கும். அந்த பட்டுப்பூச்சியெல்லாம் அந்த பட்டு உன்னுடைய சென்சஸ்னாலதான் அது உள்ளே சுத்திட்டு இருக்கு. இது எல்லாம் போட்ட உடனே தன்னுடைய கூட அந்த அந்த எந்த
ஒரு சில்க்குக்காக அந்த பட்டுப்பூச்சி வந்ததோ அந்த சில்க்குனாலேயே அந்த பட்டுப்பூச்சிக்கு சாவு வரும். இப்படி அந்த பட்டுப்பூச்சியினால ரொம்ப கஷ்டமா. அதனாலதான் இவங்க சொல்லுவாங்க, நம்ம பார்த்தது இல்லை, பட்டு புடவை படுற இடத்த போய் பார்த்தோம்னாக்கா அந்த பூச்சியெல்லாம் பார்த்தா பட்டு புடவையே இன்னும் தொட மாட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும்னு சொல்லுவாங்க. அத்தனை பூச்சிகள் அங்க சாகிறதா. எப்படி இந்த பட்டுப்பூச்சிகள் சாகிறதோ அதே மாதிரி நம்ம இந்த போஷணை, இந்த உடம்ப காப்பாத்துறதுலயும், இந்த உடம்ப நல்லா நீட்டா வச்சுக்கிறதுனாலையும், இந்த உடம்ப போஷணை பண்றதுனால, இந்த உடம்ப காப்பாத்துறதுனாலையும் நம்மளுடைய லைஃபையே போட்டுட்டு இருக்கோம். அகம்னு இந்த புத்தியை நடக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. இப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா ஒரு அஜானத்தினால ஏற்பட்ட ஒரு நாலேஜ் ஆஃப் எரர். இது என்ன, இதுதான் ஆத்மான்னு ஒரு நினைப்பு நினைச்சோம் பாருங்க, அந்த நினப்பு தான் இது எல்லாத்துக்காக கடைசியில் இந்த ஆத்மாவை, இந்த சரீரமே அழியறதோட நானும் அழிஞ்சு போற அளவுக்கு ஆயிடுச்சு இது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். இதுக்கு பேர் தான் பந்தம் அப்படின்றத புரிய வைக்காது. அப்புற அனாத்மனி அகமிதி மதிகி, இந்த அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தையும் மனத்தையும் இன்டெலெக்டையும் அகம் அப்படின்ற ஒரு புத்தி இருக்கு. இதுதான் ஏஷகா அத்திய பும்சகா பந்தகா. இதுதான் இந்த மனுஷன் பண்ணக்கூடிய தப்பு. இதுதான் அவனுக்கு பந்தம்னு பேரு. இது எதனால வந்தது? அஜானாத் பிராப்தகா. இந்த பாண்டேஜ் என்ன பண்றது? ஜனன மரண கிளேஷ சம்பாத ஹேதுகு. இது எல்லாத்தையும் ஜனன மரணத்தை கொண்டு வந்து உடம்பு முழுக்க ஒதுக்கியே எடுத்துன்னு வந்து இவனை வாழ்க்கை முழுக்க அடிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஏனைவ ஒப்பு, இது எந்த காரணத்தினால இந்த அசத்தியமான ஒரு இந்த உடம்ப போய் சத்தியம் மீதி ஆத்ம புத்தியா, தன்னுடைய புத்தியினாலேயே இத உடம்ப சத்தியம்னு நினைச்சிருந்தா பாருங்க. இந்த சத்தியம் நினைச்சதுனால இது என்ன ஆச்சு? இது உண்மைன்னு நினைச்சிட்டு இதுக்கு வந்து போஷணம் பண்ணா, இதுக்கு உஷணம் பண்ணா, இதுக்கு அவசரம் பண்ணா, இதை நல்லா காப்பாத்தினான். இப்படி எல்லாம் இந்த விஷயங்களை வச்சே பண்ணா. இது எப்படி இருக்குன்னா, இந்த பட்டுப்பூச்சியினால, அந்த பட்டு நூல்னால எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறதோ அப்படி இவனும் இந்த தேக புத்தியினால, தேக புத்தி அபிமானத்தினால, இந்த தேகத்தினாலேயே இவனும் நசிச்சு இந்த ஜென்மா போச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் ஜென்மா ஆகிதான் இந்த ஜென்மா கிடைச்சது. இந்த ஜென்மா கிடைக்கும் போதாவது இந்த உண்மையை உணர்ந்தும் தானே, ஆனால் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். அதுவும் விட்டான் சான்ஸ். இப்ப இந்த ஜென்மாவும் போச்சு. இதுக்கு பேர் தான் பந்தம். இந்த பந்தத்துக்கிட்டதான் போனாம பந்தகா. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்ப்பா அர்த்தம். இதை நீ இப்போவாது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சொல்லிட்டு அடுத்த தடவை கொண்டோன்னு ஹே சகே சுனு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. அவனை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போனாம பந்தகான்னு கேட்ட பாரு, எனக்கு சொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இல்லைன்னாக்க இதை நான் சொல்லினாலும் யாராவது ஒத்த நாள் திருந்துவானா இல்லையா, அதுக்காக சொன்னேன். இதை நீ கேட்டதுனால ரொம்ப சந்தோஷமா அடைஞ்சு ஹே ஃப்ரெண்டே ஐ வில் டெல் யூ சம் மோர் அப்படின்ற அர்த்தத்துல ஹே சகே சுனு அப்படின்னு சிஷ்யன்றது கூட மறந்துட்டாரு இந்த சந்தோஷத்துல ஆச்சாரியார். அந்த சிஷ்யனை பார்த்து ஹே சகே சுனு ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டார். அதஸ்மின் தத் புத்திஹி பிரபவதி விமூடஸ்ய தமசா விவேகாபாவாத்வை புரதி புஜகே ரஜ்ஜுதிஷனா ததோ அனர்த்தவ்ராதஹ நிபததி சமாதாதுரதிகஹ ததோ யோ அசத்கிராஹ சஹி பவதி பந்தஹ சுனு சகே சஹி பவதி பந்தஹ. இந்த பந்தம் என்னன்றது இன்னும் கொஞ்சம் சொல்றேன். சுனு சகே ஃப்ரெண்டே இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன் கேளு. இந்த எரர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, அதஸ்மின் தத் புத்தி, அது இல்லாத இடத்துல அதை பார்க்கறது எதுவோ அதுக்கு பேர் தான் அத்தியாசம் பேரு. சர்ப்பம் இல்லாத இடத்துல சர்ப்பத்தை பார்த்தான், அங்க இருக்கிறது ரஜ்ஜு தான். அது இல்லாத இடத்துல சர்ப்பத்தை நினைச்சிட்டு இவனா நினைச்சேன், ஐயோ என்ன கடிக்க போறது அது போயிடுறதுன்னு இவன் நினைச்சிட்டான். ஒரு 10 பேர் இந்த பரமார்த்த குருவனுடைய சிஷியங்கள் வந்து 10 பேர் நதியை கலந்தாங்க. கலந்து வந்த உடனே தப்பா எண்ணிட்டான் ஒருத்தன். அவன் எல்லாரும் அவனை விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 ஐயோ 9 பேர் தான் இருக்கணும். ஐயோ எங்களால் 10 பேரா நாங்க கிடக்குனா ஓன்னு அழறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரு. என்ன எல்லாரும் அது இல்லை சார், நாங்க 10 பேர் கிளம்பினோம், எங்களை யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டான், யார் செத்து போயிட்டான்னு தெரியல, நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எங்க குருக்கு யார் செத்து போயிட்டான்னு தெரியலையேன்னு ஓன்னு அழறாங்க. அப்புறம் அந்த குரு பார்த்தாரு கொஞ்ச நேரம், என்ன இவங்களுடைய ப்ராப்ளம்னு, இருங்க நான் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 நீங்க தான் 10 பேர் இருப்பீங்களே அப்படின்னாங்க. அப்படியா, ஆமா 10 பேர் இருக்கோன்னாரு. அதாவது தன்னை எல்லாரும் மறந்துட்டு ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுட்டேன்னா, ஒருத்தர் வந்து ஞானியா வந்தார். அவர் வந்து இந்த 10ன்னு சொன்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, யாராவது செத்து போனான்னு அழுதெல்லாம் இப்ப போச்சு. இவங்களுக்கு இந்த 10வது பேர் வந்து கிடைச்சான்னு சந்தோஷம் வேறப்பட்டான். எங்க கிடைச்சான், எங்க போச்சு, போனது தப்பான அபிப்பிராயத்துல, கிடைச்சதும் தப்பான அபிப்பிராயத்துல. நம்ம எல்லாருமே ஆத்மாவா தான் இருந்தோம். நானா நினைச்சிட்டேன் நான் ஆத்மா இல்ல, நான் தான் சொன்னேன்.
இப்ப இந்த சாஸ்திரம் வந்து சொல்லிட்டு நீதான் அது என்ன கிடைச்சது எனக்கு ஒண்ணும் கிடைக்கவும் இல்லை போகவும் இல்லை. இதுதான் உண்மை. இது இல்லாத இருக்கிறதுல இருக்கிறதா பார்த்தது இருக்கு இல்லையா, இதுதான் அத்தியாசம். அதஸ்மின் தத்புத்தி. அவர் ஆச்சாரியால் நிறைய இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொன்னார் சூத்திர பாஷ்யத்துல. அத்தியாசத்துக்கு பரஸ்பர பூர்வ திருஷ்ட அவபாசகான்னு ஒருத்தன் சொல்றான், மீமாம்சக இப்படி சொல்றான். எரர் நாலேஜ் எதனால வருதுனாக்க அவனுடைய லேக் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்கல்டி, விவேக அக்ரஹணத்தினாலதான் வந்ததுன்னு சில பேர் சொன்னா. சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல இவன் இங்க இருக்கிற கிளிஜல்ல இவன் எப்போ கடையில பார்த்ததையும் வீட்டுல பார்த்த வெளியையும் மனசுல வச்சுட்டு அத வந்து இந்த கிளிஜல்ல இவன் பார்த்துட்டான், இப்படிதான் இந்த தப்பான நாலேஜ் வருது அப்படின்னு. எப்படி தப்பான நாலேஜ் வருது அப்படின்றத அனலைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொன்ன, இவன் சொன்னத அவன் ஒத்துக்கல, தார்க்கிகம் சொன்னத மீமாம்சம் சொன்னது ஒத்துக்கல, மீமாம்சம் சொன்னத பௌத்தன் ஒத்துக்கல, பௌத்தன் சொன்னத இன்னொரு சாங்கியன் ஒத்துக்கல. இப்போ எனக்கு என்ன ஏதாவது வந்ததுன்னா ஒருத்தருக்கு நீங்க சொல்லிட்டீங்க இது ராங் நாலேஜ்ன்றதுல எனக்கு ஒன்னும் அபிப்பிராய பேதமே இல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்களே, இவர் சொன்னது தப்பு அவர் சொல்றாரு, அவர் சொல்றதா ரைட் இவர் சொல்றது தப்புனாரு. எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, நீங்க 4 பேருமே தப்பு. ஆக நீங்க எந்த ஒரு டெபினிஷன் ராங் நாலேஜுக்கு கொடுத்தாலும் அது தப்பா தான் போகும். அதனாலதான் நான் சொல்றேன், இது ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு கேள்வி. இன்னது என்று சொல்ல முடியாத ஒரு தப்பு நடக்கிறது, அதுதான் கரெக்டே தவிர இந்த தப்பு வரதுக்கு காரணம் இப்படியா அப்படியா நீங்க எவ்வளவுதான் மண்டையை பிடிச்சி கேட்கினாலும் உங்களுக்கு வரப்போறது என்ன, மொத்தத்துல ஒண்ணுதான் கிடைக்கும். அதஸ்மின் தத்புத்தி. இதுல ஒண்ணு தகராறு இல்லையோ இல்ல, உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல அத்வைத்திக்கே இல்ல. அதனால இல்லாத இடத்துல இருக்கிறத பாக்குறது அத்தியாசம்ன்றது தான் அத்தியாசத்தினுடைய டெபினிஷன் முடிச்சுட்டார். அதை மனசுல வச்சுட்டு இவர் எழுதியிருக்காரு, அதஸ்மின் தத்புத்தி பிரபவதி. இல்லாத இடத்துல தர்க்கத்துல இதை என்ன சொன்னா தத்வதி தத்பிரகாரக அனுபவம் இருந்ததே, ஆனால் அது பேர் பிரமான். இருக்கிறதா பார்த்தேன், இது இருக்கு, இது இந்த ஐபேட் இருக்குன்னா இது ஐபேடா நான் பார்த்தேன்னாக்க இது பேர் கரெக்ட் நாலேஜ். மைக்கா பார்த்தேன்னா கரெக்ட். எது எப்படி இருக்கோ அதை அப்படி பார்க்கறது தத்வதி. இதுடன் கூடியதாக ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கிற இதை அதுவாகவே பார்த்தேனால் அது பிரமா. அது இல்லாத இடத்துல அதுவா பார்த்தேனாக்கா அது பேர் பிரமான்னு பேரு. அது இல்லாத இடத்துல அது சர்ப்பத்தை பார்த்தா பிரமா, ரஜ்ஜுல போய் சர்ப்பத்தை பார்த்தா அது இல்லாத இடத்துல சர்ப்பத்தை பார்த்தா அது பேர் பிரமா. இந்த பிரம்மத்துக்கு பேர் தான் அத்தியாசம். அத்தியாசத்துக்கு பேர் தான் விபரியம் அப்படின்னு அவன் சொன்னான். விபரியம், அத்தியாசம், அவித்யா இதெல்லாம் சினானிம்ஸ். இத கியாதிவாதங்கள் சொல்லி அக்கியாதி அசத்தியாதி. ஒருத்தர் வந்து இந்த எரர் நாலேஜுக்கு வந்து அக்கியாதின்னாரு, ஒருத்தர் அசத்தியாதின்னு, ஒரு ஆத்மக்கியாதின்னு ஒருத்தர் சொன்னாரு, இன்னொருத்தர் அந்நியதாக்கியாதின்னு தான் அவெல்லாம் பெரிய சண்டையெல்லாம் போட்டாங்க. ஆச்சாரியர் என்ன சொன்ன, இந்த எந்த கியாதியும் கிடையாது, இது ஒரு அனிர்வச்சனீயமான கியாதி. அனிர்வச்சனீயமான கியாதின்னாக்கா என்ன அர்த்தம், நீங்க சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை போய் நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது என்ன கடைசியில புரியுங்க, எல்லாம் ஒருத்தர் நீங்க இதை மாதிரி தான் அடிக்கணும். ஏன்னா மொத்தத்துல நீங்க எது சொன்னாலும் அது சரியா வராது. ஆனா இங்க ஏற்படுறது எதுவோ அதுக்கு பேர் தான் அத்தியாசம். அதஸ்மின் தத்புத்தி. அது இல்லாத இடத்துல அதை பார்க்கறது எதுவோ அந்த புத்திக்கு பேர், அந்த அறிவுக்கு பேரு என்ன, அதுதான் அத்தியாசம். இது பிரமவதி. இது எதனால வருது அப்படின்னாக்க, யாருக்கு வருது அப்படின்னாக்க விமூடத்திய. யார் ஒருத்தன் புத்திசாலியா இல்லையோ அவன் தான் இல்லாதத பார்ப்பான். நம்ம எல்லாம் புத்திசாலி, இது ஆத்மா தான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கூட எதுக்கு இது ஆத்மாவை பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேலும் நான் இந்த புத்தி இந்த மாதிரி நான் பார்த்தா விமூட ஆலத்தை சொல்றாரு. அதனால விமூடத்திய யாருக்குன்னா விசேஷமா அந்த மௌத்தியமோத்தோட இருக்கக்கூடிய அவனுக்கு. அவன் தமசானா எதனால அப்படி பார்த்தான் அப்படின்னாக்க தமசனால, அவனுடைய அஜ்ஞானத்தினால. தமசா அப்படின்னாக்க அஜ்ஞானத்தினால. அந்த அஜ்ஞானத்தினால என்ன, இந்த அஜ்ஞானமானது முழுக்க இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இல்லை, ஞானம் இருந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. இது என்ன செய்யுது, பார்சியல் அஜ்ஞானம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணா விவேக அபாவா, இவனுக்கு விவேகம் இல்லை. ஆத்மாவானது சத்தியம், இதர சர்வம் அனித்யம் அப்படின்னு நமக்கு முதலே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்றது தெரியும் நமக்கு. அந்த நாலேஜ் இல்லைன்னாக்க இப்ப என்ன ஆச்சு, ஜீவனை வந்து இதை போய் ஜீவன் பார்த்துட்டேன், பிரம்மன் தானே ஜீவன், நான் இந்த இதை போய் பார்த்தேன்னாக்க அந்த விவேகம் அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு. அதனால விவேகம் போச்சு. விவேக அபாவத்தினாலதான் ஸ்புரதி, இது இந்த தோற்றமானது ஏற்படுது. இந்த ராங் நாலேஜ் ஆனது குறிக்கிறது, இது ஏற்படுது. அது எப்படி அப்படின்னா, புஜகே ரஜ்ஜு திசனையா அப்படின்னா, நேக்கில் ரோப்பு
புத்திங்களா? இங்க ஆச்சாரியார் ஒரு பிளே பண்ணிட்டாரு. நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரஜுல ஸ்னேக பத்தி தான் பேசினோம். இவர் என்ன பண்ணாரு, வந்து ரொம்ப ஜோர மாத்திட்டாரு. ஸ்னேக்ல போய் ரஜு நினைச்சுன்னு போனா அது நினைச்சு பாருங்க, அந்த நாளைக்கு இன்னும் டேஞ்சர் ஆச்சு. ரஜு நீங்க ஸ்னேக்னா கூட ஏதோ பக்கம் போடலாம், லைட்டை போடலாம், யாராவது ஒருத்தன் வந்தா தடுப்பான். நீங்க நல்லா பாம்பு படிச்சுட்டு இருக்கு, இது இது நூல் தான். என்ன பண்ணா நீங்க பக்கத்துல போய் நின்னா அந்த நான் எப்படி போடுன்றதை நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கும் பாருங்க. அதான் இந்த மாதிரினா இந்த இதை போய் பார்த்துருக்கோம். இது ஸ்னேக், இந்த உடம்பு போய் அப்படி பாக்குறேன். நீங்க ரஜுல ஸ்னேக் பாக்குற சித்திரம் கூட எனக்கு தெரியல. ஸ்னேக்க போய் ரஜுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஸ்னேக், இது போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் போச்சனை பண்ணான்னு எனக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் லோச்சனை போட்டு நல்லா பண்ணி இவ்வளவுதான் பண்ணி என்னை உயிரியே எடுக்கக்கூடிய விஷயம். இதை போய் நான் அப்படி பார்த்தேன்னாக்க இது என்னுடைய வாழ்க்கையே பாழ் பண்ணிடுறது. இந்த அகம்ன்ற ஒரு புத்தி, தேகாத்ம புத்தியானது, இந்த பந்தமானது அவனை அப்படியே அழிக்கிறதுன்றதுக்காக ஸ்புரதி புஜகே. புஜகே அப்படின்னாக்க ஸ்னேக், புஜகே ஸ்னேக்கில் ரஜு திசனா, ரஜு என்ற புத்தி, ரோப் என்ற புத்தியினால போனான்னாக்க ததா அனர்த்த சொல்லணுமா இந்த ஆபத்து கூட்டத்தை பத்தி, அனர்த்த பிராத்தத்தை பத்தி. ததா அனர்த்த பிராத, பிராத்தகான கூட்டம், இந்த அனர்த்த பிராத்தகா வச்சுடுறது. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னாக்க அதிகா நிபதிதி, அனர்த்த பிராதகா அதிகா நிபதிதி. இவனுக்கு இந்த ஆபத்துகள் எப்படி வருதுன்னாக்க அதிகமா வந்து சேருது. கிட்டக்க வெறும் ஆபத்து, அவன் தனியா போயிருக்கலாம். இதை போய் ரஜுன்னு நினைச்சிருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் ஆபத்தை வர வைக்கின்றான் பாருங்க. இவன் அதிகமான ஆபத்துக்கு இது காரணமா வருது. சும்மா நான் ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல சார் நினைச்சது போக, ஏதோ ஆத்மாவா புத்தகம் எல்லாம் சொல்றது நினைச்சிட்டு போயிருந்தா கூட அவன் கத்திருப்பான். நான் போய் தீவிரமா நம்பிட்டேன் பாருங்க. இந்த உடம்பையும் இந்த புத்தியையும் இந்த நானையும் நான் நினைச்சதுனால எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்து சேர்ந்தது. அதிகமான அனர்த்த பிராதகா நிபதிதி, அதிகமான வந்து ஒழுங்குது என்கிட்ட. யாருக்கு? சமாதாத்து. இத வந்து கரெக்ட் நினைச்சிட்டு வேற திமுறா பார்த்தேன் பாருங்க. நானு யார் பேச்சு ஆமா சார் அவெல்லாம் சொல்லுவா, நான் தான் இந்த பாடிதான் நான் திமுறா வேற ஈகோயிஸ்டிக்கா வேற இருந்தேன்னாக்க எனக்கு எல்லா ஆபத்தையும் எனக்கு வரும் வந்து சேர்ந்து, அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப என்னாச்சு? அசத்கிராகா, இந்த அசத்தை அவன் இந்த ராங் பர்செப்ஷனால, அந்த ராங் பர்செப்ஷன் ஒண்ணு வந்ததுன்னு வச்சுங்க எல்லாமே வரும். ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டினா பெண்ணாச்சு, அவளுக்கு 4 பிரதரு, அவளுக்கு 5 சிஸ்டரு. இப்ப இவனுக்கு சிஸ்டர் இல்ல வந்தது, வந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்தது, அவனுடைய ஒரு சின்ன ஒரு பந்தம் வந்ததுன்னா எல்லா பந்தங்களும் வரா மாதிரி நீங்க ஒரு தப்பு நீங்க பண்ணீங்கன்னாக்க இந்த ஆத்மாவை நான் நினைச்சீங்கன்னா இது சேர்ந்த எல்லா தட்டும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து என்னை போட்டு ஒரு அமுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அசத்கிராகா, இதுக்கு பேர் தான் சகி பவத்தி பந்து, இதுக்கு பேர் தான் பந்தம். பந்தம்ன்றது இப்படிதான் பந்தங்கள்லாம் வருது. அந்த பந்தம் வந்த உடனே நானே என்ன பண்ண அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டேன். நான் அவளுக்கு போய் நான் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ண எவ்ரி டைம் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவ கேட்கலன்னா எனக்கு போகுது, நான் சொன்னதை கேட்க மாட்டேன். இப்படியே பண்ண பாருங்க. இது அவாத பிரச்சனை என்னுடைய பிரச்சனையா ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்ப இப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு இல்லையா. ஒரு பந்தமானது இட் லீட்ஸ் டு சோ மெனி பந்தம். இதுக்கு பேர் தான் பந்தம்ன்றது. இந்த ஆத்மான்றது எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆத்மாவனால எல்லாத்தையும் விட்டு நான் இருக்கிறதுனால வேலைக்கு போக வேண்டியது, நான் இன்ஜினியர்னா அந்த நாலேஜ் யூஸ் பண்ணணும்ன்றது, நான் பண்ணணும்ன்றதுக்கு நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படியே வாழ்க்கை முழுக்க போயிட்டு ஆத்மாவை தெரிஞ்சு முடியாததுக்கு சான்ஸ் எல்லாமே போயிடுறது. இதுக்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணாம பந்தாக்கு 2 ஸ்லோகத்துல அழகா முடிச்ச. அத்தியாசம் தான் காரணம். இந்த அகம், நான் தான் இந்த தேகம், நான் தான் இந்த மைண்ட், நான் தான் இந்த இன்டெலெக்ட்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானா இதுதான் பந்தம். இதனால வரக்கூடிய இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னாரு. எப்படி பாம்புக்கு போய் ரஜுன்னு நினைச்சுன்னு போறவன் எப்படி ஆபத்துல மாட்டிப்பானோ, எப்படி பட்டுப்பூச்சியானது தன்னுடைய வாழ்க்கையே போறதா அப்படி இந்த பந்தத்துல மாட்டிக்கிறோம் போயிடுறான்பா. அதனால இதுக்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு 2 ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்து கதம் ஏஷ ஆகதா, கோணாம பந்தா கதம் ஏஷ ஆகதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு இப்ப பதில் சொல்ல போறாரு. இந்த பந்தத்தை கூட புரிய வைக்கிறது கஷ்டம், இது எப்படி வந்ததுன்றது சொல்லணுன்றதுக்கு இன்னும் 5-6 ஸ்லோகத்துல இது சொல்ல போறாரு. சொல்லி அதுல வந்து அந்த கேள்வியில கோணாம பந்தா கதம் ஏஷ ஆகதா 2வது. ஆனா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ஆர்டர்ல வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அனாத்மாவை சொன்னார், அதுக்கப்புறம் ஆத்மாவை சொன்னார், அதுக்கப்புறம் பந்தத்தை சொன்னார். இப்ப 4வதாவே இப்போ கதம் ஏஷ, இது என்னமா வந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னமா வந்ததுன்னு சொல்ல போறாரு.
அகண்ட நித்ய அத்வய போத சக்தியா ஸ்புரந்தம் ஆத்மானம் அனந்த வைபவம் சமாவ்ருணோதி ஆவ்ருதி சக்திரேஷா தமோமயி ராகுரிவ அர்க்கபிம்பம் அப்படின்னார். முதல் லைன்ல எப்படிப்பட்ட ஆத்மா, அப்பேற்பட்ட ஆத்மாவை போய் நீங்க எப்படி பார்த்தீங்க, இந்த உடம்போட சேர்த்தீங்க, எப்பேற்பட்ட ஆத்மா அது, அது எங்க நிறைந்த சொரூபம், அது ஈஸ்வரனுடைய சொரூபம், அவர் உங்ககிட்ட இருக்காரு, அதை அவரை பார்க்காம அவரை கொச்சப்படுத்தி நான் தான் இதுன்னு நினைக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ண எப்பேற்பட்ட ஆத்மா இது. அந்த ஆத்மாவை போய் உங்களுடைய தமசனாலையும் உங்களுடைய ஆவரண சக்தியினாலையும் அந்த ஆத்மாவை போய் ஃபுல்லா அவரை தள்ளிவிட்டு நானே நினைச்சிட்டு இந்த உடம்பு உள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வஸ்துதாக எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கார், இங்கேயும் இருக்கிறது அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் டிராமாட்டிக்கா சொல்ற. அந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா தெரியுமோ உங்ககிட்ட, நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்களே இந்த உடம்புல இருக்கிறது தான் ஆத்மான்னு, இந்த உடம்புல இருக்கிறது இல்ல. நீங்க யாருன்னாக்க அகண்டா, அவங்களுக்கு டிவிஷன்ன்றதே கிடையாது, உங்களுக்கு பாகுபாடே கிடையாது, கண்டமே கிடையாது, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவர் நீங்க. அகண்டா நித்தியம். நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த உடம்போட சேர்ந்ததுனால உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்க ஆத்மாவுக்கு. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்கும் இருக்கிறவர், எப்பொழுதுமே இருக்கிறவர், உங்களுக்கு டைம்ன்ற கான்செப்டே தாண்டினவர் நீங்க. அப்படி இருக்கக்கூடிய நித்தியமா இருக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது பொருளே அற்றது இல்லாம இருக்கு. நீங்க மாத்திரம் தான் இந்த உலகத்துல இருக்கிறது. இன்ஃபேக்ட் ரெண்டாவது பொருளே கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை விட வேறானதான ஒரு தேகத்தை போய் நான் எப்படி நினைக்கலாம்? அந்த ஐயன்றது எல்லாத்துக்கும் பின்னாடின்னா அந்த ஐயா இருக்கு. அந்த ஐயா போய் இதை எப்படி ஐயன்னு நினைக்கலாம்? அந்த ஐயா எதை சொல்றானோ அது இல்ல அந்த ஐயா இருக்கும். அந்த ஐயக்கு ரெண்டாவது பொருளே இருக்காது. அதுதானே ஐயா இருக்கும். ஐ கேன் நெவர் பிகம் இட். தட்டாவும் மாறுமா, சித்தாவும் மாறுமா? மாறவே மாறாது. எப்போதும் அதை பாக்குறோம், ஒரு ஐ இருந்துட்டே இருக்கணுமா? அவன் என்னைக்கும் மாற முடியாது. அந்த ஐயா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம், அதுதான் நீங்க. அத்வயமா அத்வய போத சக்தியா அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, எப்பொழுதும் இருத்தல் இருத்தல்னு உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கு. நான் இதை பாக்குறேன்னாக்க இது இருக்கிறதுனாலதான் நான் பாக்குறேன், நான் இருக்கிறதுனாலதான் இது இருக்கு, இது இருக்கிறதுனாலதான் நான் பாக்குறேன். இருத்தலா எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கு. கடஜானம், பட்டஜானம், இந்த ஞானம், அந்த ஞானம், எல்லா ஞானத்திலும் இங்கிலீஷ் ஞானம், தமிழ் ஞானம், எல்லா ஞானத்துக்கும் பின்னாடி போதமா அறிவா இருந்து கொண்டே இருக்கிறது தான் அந்த பிரம்மம். எங்க இருக்கிறதுனால அது இது அப்படின்னு தோன்றிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் ஆர் அப்படின்னு எல்லாத்தையும் தோன்றேன். அந்த இருத்தலை பார்க்கவே மாட்டேங்க. அதை வெளிச்சத்தை பார்க்காம இந்த விரலை பார்க்கிறோம், அது எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர இதுக்கு நடுவில் இருக்கிற வெளிச்சத்தை நம்ம சேர்ந்து பார்க்கறதே இல்லை. அப்படின்னா என்னுடைய ஆத்மா இருக்கு, எங்கும் இருக்கு. அது எல்லா போதத்திலையும் பிரதிபோத விகிதம் மதம் அமுதத்துவம் ஈவிந்தேன்னு ஒரு ஒரு காட்டிலையும் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்திலையும் நான் 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 தோணிட்டே இருக்கு, அப்படின்னு தோண்டிட்டே இருக்கு. அது அப்படி நித்திய போத சக்தியோட உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காமிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்க மாட்டேன் இருக்க. அப்பேற்பட்ட ஆத்மா அது இருக்கு. புரந்தம் ஆத்மானம் அனந்த வைபவம். எப்படிப்பட்ட இந்த ஆத்மா இருக்கு, எப்படி பிரகாசிச்சுட்டு இருக்குன்னா அளவு கடந்த அனந்த வைபவமா இருக்கு. எங்க அது இல்லாத இருக்க போறத நிலையே இல்லாத ஒரு வைபவத்தோட கூடினதாக இருக்கு. அது எங்கும் பரவி இருக்கு. எப்பொழுதும் அங்கெங்கனாதபடி நீக்கமர எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, குரோபெரிய ஆத்மாவை என்னுடைய அஜ்ஞானமானது என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்க, சமாப்ருணோதி ஆவருத்தி சக்தி ஏஷா, இந்த பிளவுபடாததும் நிச்சயமாகவும் இரண்டாவது இல்லாமல் ஈஸ்ன்ற ஞான சக்தியோடையும் என்னைக்குமே பிரகாசித்து அளவு கடந்து எண்டே இல்லாம ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை போய் இந்த தமோமயி, இந்த தமோமய சக்தியானது, என்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானமான சக்தியானது, ஏஷா சக்தி ஆவர்தா, இந்த சக்தி ஆவரண சக்தியானது அதை போய் மறைச்சிட்டு என்ன போய் இந்த உடம்போட சேர வச்சுட்டு பாருங்க. எங்க இருக்கிற ஆத்மான்றது எனக்கு தெரிய விடாம இந்த என்ன பண்ணிச்சு, காத்தால எழுந்த உடனே இந்த உடம்போட நான் சேர்ந்து விட்டேன். அப்படி ஒரு மறைப்பு எனக்குள்ள இருக்கிற இந்த மாயையானது அப்படி எனக்கு பண்ணிட்டு, எனக்கு என்ன ஆசையான நான் பிரம்மான்னு சொன்னாக்கா அதை கேட்டுக்கிறதுக்கு. ஆனா எவ்வளவு தடவை கேட்டாலும் திருப்பியும் அந்த மாயா சக்தியானது என்ன பண்றது, திருப்பியும் அஜ்ஞானமா திருப்பி அடுத்த நாட்கால பழைய குருடி கதவை தரடின்னு கதால எழுந்துக்கும் போது காப்பி ஞாபகம் வருது, நான் ஆத்மான்றது வரமாட்டேங்கிறதுனாக்கா அது எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கணும் பாருங்க அந்த ஆத்மா. இந்த ஆத்மா அப்பேற்பட்ட ஆத்மாவையே மறைக்கக்கூடிய சக்தி அந்த இருக்கு.
அந்த மாயா சக்தி தான் காரணம், இந்த பந்தத்துக்கு காரணம். இதை நீங்க நன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா தான் அந்த மாயையை போக முடியும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவுதான் லெக்சர் கொடுத்து வேதாந்தத்தை பத்தி பேசினாலும் உங்களுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு பேதத்தை கற்பிக்கக்கூடிய சக்தி அந்த மாயைக்கு இருக்கு. அதுதான் அந்த சக்தி தான் ஆவரண சக்தி. ஏஷா ஆவருத்தி சக்தி, இதுதான் ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தி வந்ததுன்னா இந்த தமசுக்கு இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு இருக்கு. ஒண்ணு வீலிங் பவர், அது நன்னா மறைச்சிடும். உங்களுக்கு அந்த ரோப் இருக்கிறத காமிக்க விடாம பண்ணும். அது மாத்திரம் இல்ல, அது ரோப்ப மறைச்சதும் இல்லாம அதை வந்து பாம்பா காமிச்சு உங்களை பயமுறுத்த வேற பயமுறுத்த விக்ஷேப சக்தி. இப்படி இது போய் முதல்ல இந்த வீலிங் பவரை பத்தி இப்ப பேசுறாரு. இந்த சமஸ்தானது அஜ்ஞானமானது என்ன அப்பேற்பட்ட ஆத்மாவை அந்த மாயா சக்தியானது என்னுடைய மனசுல போட்டு அதை மறைச்சு விட்டுறது. ஆவரண சக்தி ஆவரணத்தை சாதாரணமாவே மறைச்சாது. இவ்வளவு பெரிய அகண்டமாகவும் நித்தியமாகவும் அத்வயமாகவும் எங்கும் இருக்கிற பொருளை போய் அதை நல்லா மறைக்கிறதுன்னா அது பாருங்க, ஒரு சின்ன மேகமானது அவ்வளவு பெரிய சூரிய மண்டலத்தையே மறைக்கிறது. அது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மேகம், அது போய் என்ன ஆச்சுன்னா அந்த சூரிய மண்டலத்தை இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா சூரியனா மறைச்ச மாதிரி இருக்கு. சூரியனை போய் மறைக்க முடியுமான்னு அப்படின்னாக்க இந்த மேகத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அது இல்லாத மாதிரி அப்படி இந்த மாயா சக்தி ஆவரண சக்தியானது என்னுடைய அஜ்ஞானத்தினால அவ்வளவு பெரிய அந்த ஆத்மா எங்கிட்ட இருக்கிற ஈஸ்வரனையே அது மறைக்கிறது. நம்ம ஆவரணம் நல்லா மறைக்கிறது. அந்த ஏஷா ஆவருத்த சக்தி அது என்ன வந்துச்சுன்னா சமோமயி, என்னுடைய அஜ்ஞானத்தினால அந்த அஜ்ஞானமாவே அதுவும் ஆயிடுச்சு. அந்த ஆத்மாவையும் ஃபுல்லா மறைச்சு அந்த அஜ்ஞானத்தோட இது மறைச்சிருக்கு. எப்படி அப்படின்னாக்க ராகுவிவ அர்க்க பிம்பம். நீங்க சூரிய மண்டலத்தையே எப்படி ராகுவானது வந்து மறைக்கிற மாதிரி நம்மளாம் பாக்குறோம். சூரிய மண்டலத்தை போய் ராகுவால மறைக்க முடியுமா சின்ன கிரகத்தினால? அது ஆனா அன்னைக்கு நமக்கு எப்படி தோணிச்சுனாக்கா அந்த ராகு கிரஸ்தம் வந்துடும் போது அந்த சூரியனே அதை மறைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆத்மாவை, எங்க இருக்கக்கூடிய ஆத்மாவை, அகண்டமான ஆத்மாவை இந்த அகம் மனுஷா அப்படின்ற புத்தி, நான் தான் அகம் தேகி அப்படின்ற புத்தி, அகம் மனஹா அப்படின்ற புத்தியினால என்னது அவ்வளோ பெரிய ஆத்மாவையும் இந்த மாயா சக்தியானது மறைக்கிறது. இந்த மாயா சக்தியினாலதான் இந்த ஏன்னா கதம் ஏஷ ஆகத்தகாங்கிற இந்த பந்தம் எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிய. இந்த பந்தம் வந்ததுக்கு காரணம் என்ன? உன்னுடைய அறியாமையினாலதான் அத்தியாசம் வந்தது. இந்த அத்தியாசம் ஏன் வந்ததுன்னா அந்த மாயினால வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டார். அகண்ட நித்திய அத்வய போத சக்தியா ஸ்புரந்தம் ஆத்மானம் அனந்த வைபவம். இவ்வளோ கண்டிஷன்ஸ் அகண்டமாகவும் பிளவுபடாததாகவும் நித்தியமாகவும் இரண்டில்லாததாகவும் ஞான சக்தியுடன் பிரகாசிக்கக்கூடிய எங்கும் கலந்து அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சமோமயமான இந்த ஆவரண சக்தியானது எப்படி சூரிய மண்டலத்திலே ராகுவானது மறைக்கிறதோ அப்படி நன்றாக மறைத்து விடுகிறது அப்படின்னாரு. இதுக்கப்புறம் அதனுடைய சக்தியை சொன்னார். இப்போ இந்த சமோ குணத்தினால அதனுடைய ஆவரண சக்தி வந்தது. இப்போ அதனுடைய ரஜோ குணத்தினால என்ன பண்ணா ஒன்னை இன்னும் நான் வேலை காமிக்கும். இது உங்களை வந்து அந்த ஆத்மாவை மறைச்சது மாத்திரம் பண்ணாம நான் தான் இந்த தேகம், நான் தான் இந்த மனசுன்னு என்ன காமிச்சு கொடுத்தது இல்லையா? அது என்ன? அந்த ஆத்மாவை மறைச்சது என்னுடைய அஜ்ஞானம் சமோ குணம். இதுக்கப்புறம் ரஜோ குணம் என்ன பண்றது? அந்த சமோ குணத்தோட சேர்ந்து இதை வந்து வேற மாதிரி வேற காமிக்கிறது. நான் தான் இது டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் ஓல்டு லிட்ரேச்சர் எல்லாம் பண்ணிட்டு டோன்ட் வேஸ்ட். உங்களால என்ன பெனிஃபிட்? என்ன சங்கராச்சாரியா வந்து அது மாதிரி பாக்குறீங்களே, என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? வாட் இஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி? இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாரும் கேட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க, யாருமே தெரியாம. இதுக்கெல்லாம் பதில் ஏன்னாக்கா அந்த ரஜோ குணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துருது. விக்ஷேப சக்தி வேற வருது. அது என்ன? அந்த சத்துவ குணம் இருந்தால் மட்டும்தான் அது தெரியும். இந்த சமோ குணமும் ரஜோ குணமும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இருக்கு அந்த ஆவரண சக்தி வந்தோன்னா அவர் காத்துன்னு இருப்பார். அந்த ரஜோ குணம் வந்து இதை வேற மாதிரி காமிச்சு விட்டுருவார். அவர் சொல்றதுலாம் கரெக்ட் தான், அவர் சொல்றதுமே நியாயம் இருக்குன்னா நமக்கே திடீர்னு நல்லா ஆர்கியூ பண்ணாலும் ஆமா அவன் சொல்றது என்ன, வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி? இப்ப எல்லாரும் உட்காந்து 10 பேர் உட்காந்து வேதாந்தத்தை டீச் பண்ணு. அதே போல போய் ரோட்ல போய் வச்சு பாரத்து ஏதாவது பண்ணாலும் புரியாது. இப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம ஆடிப்படும். ஏன்னா இந்த ரஜோ குணமும் சமோ குணமும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் இந்த ரஜோ குணத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அந்த ரஜோ குணத்தோட சேர்ந்துட்டுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஆவரண சக்தியை விக்ஷேப சக்தியா மாதிரி இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ண போறதுன்றத சொல்லிருக்காரு. திரோபூதே ஸ்வாத்மணி அமலதர தேஜோபதி புமான் அனாத்மானம் மோகாத் அகமிதி சரீரம் கலையதி அப்படின்னு இந்த சரீரத்தை போய் அவர் சேர்ந்து கலாம் பண்ணி விட்டாரு. இப்போ பண்ண உடனே நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு நான் தான் ஆத்மான்னு
சும்மா போங்க சார், நானாவது பரமாத்மாவாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர மாதிரி அந்த ரஜோகுணம், அந்த மாயா சக்தியினுடைய விக்ஷேப சக்தி அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. இது வந்து கலமிய சாகதா இப்படிதான் வந்துச்சு நமக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கிட்டு போனோன்றதுக்காக நமக்கு அதுக்கு வாணி கொடுத்துட்டு இருக்காரு. தத காம குரோத பிரபிருதிபிஹி அமும் பந்தன குணை பரம் விக்ஷேப அக்யா ரஜதா உருசக்தி கத்தயதி அப்படின்றார். இப்படி இந்த ரஜோகுணத்தோட இது போன உடனே ஃபர்ஸ்ட்ல வந்தது. குழந்தை பிறந்த உடனே அது நல்லா நிர்மலமா சமத்தா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்ச உடனே, உலகத்தை பார்க்க ஆரம்பிச்ச உடனே காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் என்ன அப்பா அம்மா கத்து கொடுத்தாருக்கு. காமத்தை வேணும் வேணும் பொறாம வேணும்ன்றது இதெல்லாம் எப்படி வந்ததோ அப்படி அது சொச்சமா இருந்ததோ. இந்த ரஜோகுணம் வளர ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த ஆத்மா நன்னா மறைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வெறும மறைச்சது இருந்தாலும் கொஞ்சம் இழுத்துருக்கலாம். அதை மறைச்சது வேற வேற காமிக்கு போய்ப்பா அதை நீங்க நீக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்க ஆவரத்தை இன்னொரு டபுள் ப்ராப்ளமா போயிடுச்சு நமக்கு. இந்த ரஜோகுணம் வந்து அது மேல வேற கவரிங்கிய மறைச்சி அது வேற வேற காமிக்கிறது. இது எல்லாத்தையும் அழிக்கணும், அதுக்கப்புறம் அந்த கவரிங்க எடுக்கணும், அது பார்க்கணும். நம்மளுடைய ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணிருக்கு இந்த விக்ஷேப சக்தி அப்படின்றத சொல்றாரு. இதை அடுத்த